அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் வணக்கம். நான் ஆர்கே பேசுகிறேன். விக்மா சோமோட நெக்ஸ்ட் சேனல் வழக்கமாக உலக செய்திகள். இன்றைய சிறப்பு செய்திகள் அணுகுண்டு பாய் செல்ஃபி பாய்ஸ்லேருந்து ஆரம்பிச்சிடலாமா? இன்றைக்கி இரண்டு தரப்புலையும் மறுபடியும் தாக்குதல் ஆரம்பிச்சிட்டாங்க. அதுவும் ரம்லான் நெருங்குற அதுவுமா பாருங்கள், மறுபடியும் கடுமையான ஒரு தாக்குதல். அதுவும் பாகிஸ்தான் பண்ணாங்க பாரு. இன்றைக்கி செல்ஃபி பாய்ஸ் புலம்பி தள்ளுறாங்க. அந்த மாதிரி இடத்துல கை வச்சிட்டாங்க. ஸோ எந்த மாதிரி இடம் அப்படின்றதுக்கு முன்பு மற்ற உக்ரைனுடைய தகவல்கள் என்ன, கியூபா ஆல்மோஸ்ட் நாங்கள் அமெரிக்கா என்ன சொல்கிறாங்களோ நாங்கள் கேட்குறேன்ற மாதிரியான முடிவுக்கு வந்துட்டாங்க. இது சீனாவுக்கு மிகப்பெரிய ஒரு அடியாக பார்க்குறாங்க. ஏன்னா நெக்ஸ்ட்டு ஒரு கியூபான்னு சொன்னதுக்கப்புறம் அப்புறம் ஜெலன்ஸ்கியோட ஸ்டேட்மெண்ட் என்ன, வழக்கம் போல் ஹங்கேரிக்கும் அங்கே உக்ரைனுக்கும் தொடர்ந்து வார்த்தை மோதல்கள் பயங்கர உச்சக்கட்டத்தில் இருக்கிறது. அதுவும் ஃப்ரான்ஸ்கிட்ட போய் மீட் வச்சுருக்கிறாரு ஜெலன்ஸ்கி. அவ்வளோதான், இனியே ரஷ்யாவை முடிச்சிடலாமான்ற மாதிரிலாம் பயங்கரமான சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. பொருளாதார அழுத்தங்கள் கொடுக்கணும், இதுக்கப்புறம் ரஷ்யா மீண்டே வரக்கூடாத அளவுக்குலாம் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்குன்றாங்க. பார்க்கலாம் நிஜமாகவே முடக்க முடியுமா இல்லை அடக்க தான் முடியுமான்றதை பார்த்தலாம் நம்ம. ஸோ வீடியோக்கள் போகிறதுக்கு முன்பு நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்க. மறக்காமல் பெல் பட்டன் கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க. வீடியோக்கள் போகலாம். தொடர்ந்து நான் நிறைய கமெண்ட் வந்துகிட்டே தான் இருக்கும். பட் நான் நிறைய ப்ரிப்பேரில் இருக்கிறனால அவ்வளோ கமெண்ட் என்னால் பார்க்க முடியறதில்ல. இருந்தாலும் ஓரளவுக்கு எல்லோரும் கமெண்ட்டையும் டைம் இருக்கும்போது பார்த்துருவேன் நான். அதில் நான் என்னையே அறியாமல் ரசித்து சிரித்த ஒரு கமெண்ட் என்ன தெரியுங்களா? அதெல்லாம் தப்பு. இஸ்ரேல் மட்டும் இறந்துட்டாங்கன்னா நீங்கள் சொல்கிறதே இல்லை. ஆனால் ஈரான் மட்டும் இறப்புகள் அப்படியே தெளிவாக சொல்கிறீங்க. இன்றைக்கி இஸ்ரேல் மீது தாக்கல் நடத்தும் போது ஒருத்தரை கூட இறக்கலைன்றீங்க. 60 பேர் காயம்னா அதெல்லாம் தப்பு. இஸ்ரேல்னா மட்டும் வெளியே சொல்லிடுறாங்க அப்படின்னாங்க பாரு. எனக்கு சிரிப்பை அடக்க முடியல. பாஸ், அரசாங்க செய்தி குறிப்பில் எத்தனை பேர் இறந்தாங்கன்னு சொல்கிறாங்களோ அதை தான் நம்ம சொல்ல முடியாது. இப்போ ஈரானில் கூட எவ்வளோ சொன்னாங்கன்னா 1300 பேர் இறந்து போயிருக்காங்கன்றாங்க. அதையே தான் நானும் இங்கேயும் சொல்கிறேன். அதற்காக நான் அங்கே போயிட்டுன்னா டெட் பாடி இல்லை இறந்தவங்களை போய் நான் கவுண்ட் பண்ணி சொல்ல முடியுமா? சொல்லுங்கள். இல்லைனா பாருங்கள், உங்களை டிக்கெட் போட்டாவது கொடுக்குறேன், நீங்களாவது போயிட்டு அங்கேருந்து எனக்கு கவுண்ட் பண்ணி சொல்லுங்கள். அங்கே அரசாங்க செய்தி குறிப்பு கொடுக்குறதையும் தாண்டி நம்ம என்னத்தை சேர்த்து சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. அந்த கமெண்ட்டை பார்த்தோன்னே அவங்களோட அறியாமையை நினச்சி எனக்குள்ளே திடீர்னு சிரிப்பு வந்துச்சு. அவங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, அடித்த அடியில் அனைவரும் இறந்தனர் அப்படின்னு நினச்சி எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. அந்தந்த செய்தி குறிப்புகள் அவங்கவுங்க என்ன சொல்கிறாங்களோ கவுண்டிங் அதை தாங்க நம்ம சொல்ல முடியும். இறப்புகள் பொறுத்த வரைக்கும் அதுவே ஒரு சர்டன் பீரியடில் ஏதாவது ஒரு கேள்வி எழுப்புற மாதிரி சந்தேகம் வர மாதிரி இருந்தால், ஆமாங்க எனக்கு சந்தேகமாக இருக்குது, இது கொஞ்சம் டவுட்டு தான் இருக்குதுன்னு சொல்லலாம். போகட்டும், கொஞ்ச நாள் போகட்டுங்க. இப்போ தாங்க 13 நாள் ஆகுது. அவசரப்பட்டீங்கன்னா எப்படிங்க? சொல்லுங்கள். இது போகுங்க, இன்னும் ஒரு 20 நாளைக்கு மேலே தாங்குங்க இதெல்லாம். அதனால் உங்களுக்கு நான் பொறுமையாக உங்களுக்கான டீட்டெயில் கண்டிப்பாக உண்மை தகவல்கள் எங்கேயும் மறைக்க முடியாது. எந்த ஒரு உண்மை தகவல்களையும் யாராலையும் எங்கேயும் மறைக்க முடியாது. ஒரு கட்டத்துக்கு அது வெளிவந்து தான் ஆகும். இப்போ அமெரிக்கா போர்க்கப்பல்களே அடிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாங்களா? அமெரிக்கா இல்லைன்னு மறைச்சிட்டாலுமே ஒரு போர்க்கப்பலே இழுத்து மறைக்க முடியாது எல்லாத்துக்கிட்டையுமே. அது வெளிவந்து தான் ஆகும். ஆனால் இப்போதைக்கு இல்லைன்னு சொல்கிறாங்கன்னா அதை நம்ம இல்லைன்னு தான் சொல்லி ஆகணும். அதெல்லாம் உங்கள் கண்ணுக்கு தெரியலையா? அடித்து மூழ்கடிச்சதெல்லாம் தெரியலையான்னு தான் எனக்கு சரி, என்னை அறியாமலே எனக்குள்ள ஒரு சிரிப்பு ஒரு சம்பவம் பார்க்குறது என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கேன். ஒரு சிலர் அது மாதிரி இது மாதிரி தான் போடுறாங்க. இனியும் நான் அதுக்கெல்லாம் எதுவுமே ஹர்ட் ஆகலைன்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்கிறேன். நம்ம பணியை செய்வோம் எப்போவுமே, இல்லையா? அது எப்போவுமே சால சிறந்ததாக இருக்கும். இது மாதிரி நிறைய விஷயங்கள், நிறைய ஐடியாக்கள்லாம் வரும். பட் நமக்குன்னு ஒரு விஷயம் இருக்கும், நமக்குன்னு ஒரு வேலை இருக்கும். அதில் மட்டும் எப்போவுமே கான்சன்ட்ரேட்டாக இருக்கணுன்றதில் நான் தெளிவாக இருப்பேன். அதனால் என்னை ஒரு சிறிதளவு கூட பாதிக்காதன்ற அடிப்படையில் இப்போ நம்ம நேராக எங்கே போகிறோன்னா, அணுகுண்டு பாய்ஸ், செல்ஃபி பாய்ஸ். இந்த அணுகுண்டு பாய்ஸ் என்ன பண்ணிட்டாங்க, கந்தகாரில் இருக்கக்கூடிய இராணுவ நிலைகள் பக்கத்தில் ஒரு பெரிய அளவுக்கான ஒரு எண்ணெய் கிடங்குகள் இருக்குது. அங்கே ஒட்டுமொத்தமாக ஒரு பாதி ரிசர்வ் வைத்திருக்கக்கூடிய பகுதி. ஆல்மோஸ்ட் $6,00,000 மிகையாமல் இருக்குது. அடிச்சிட்டாங்க. யார்? அங்கே செல்ஃபி பாய்ஸ் அடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல செல்ஃபி பாய்ஸுக்கு என்ன பிரச்சனைனா, பாகிஸ்தானுக்கு நாங்கள் மட்டும் இங்கே டீசல் பெட்ரோல் இல்லாமல் தடுமாறிட்டு டெய்லியும் கியூவில் இருக்கவும் நிறைய பேர் எல்லா ஸ்கூலும் இழுத்து மூடிட்டால் இவங்க மட்டும் நல்லா இருக்கிறாங்களே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல். ஆப்கானிஸ்தான் அந்த அளவுக்கு இல்லை. நார்மலாகவே அவங்க வெஹிக்கிள்ஸ் அதிகமாக யூஸ் பண்ணுறதில்ல, அது அப்படியே போயிட்டுருக்கு. அதனால் அவங்க இது வரைக்கும் அவங்கக்கிட்ட பிரச்சனை இல்லை. ஏசிய நாடுகள்லேயே ஆப்கானிஸ்தான் ஒரு ரேஞ்சில் இருக்காங்க. இப்போ பார்த்தாங்க, அடிச்சிட்டாங்க, அடித்து தூக்கிட்டாங்க. இன்றைக்கி குய்யோ முய்யான்றாங்க. இந்த பக்கம் செல்ஃபி பாய்ஸு, இதை நாங்கள் விடவே மாட்டோம், முடிச்சிட்டாங்க. ஆல்மோஸ்ட்டு $6,00,000 இருக்கக்கூடிய பெரிய ஒரு கிடங்குங்க, எண்ணெய் கிடங்கை அடிச்சிட்டாங்க. இது பெரிய லாஸ்.
யாருக்கு? ஆப்கானிஸ்தானுக்கு. அடிச்சாங்க அப்படின்னா, அதுலயும் ஒரு காரணத்த சொல்றாங்க. இன்னைக்கு காலைல என்ன பண்ணிட்டாங்க, னுடைய ராணுவ நிலைகள் ஒன்று இருக்கு இஸ்லாமாபாத்ல. இஸ்லாமாபாத்ல அவங்களுடைய முக்கிய தளங்கள்லாம் வந்து ட்ரோன் மூலியமா ஒரு 4, 5 அட்டாக் பண்ணிட்டாங்க. யாரு? இவங்க. மறுபடியும் எல்லை பகுதியில கோட்டசாமிய தூங்கிட்டு இருந்த கோட்டசாமிய தூங்கி எந்திரிச்சுட்டாங்க. "ஏலே ஏலே எந்திரிங்களே! வந்துருச்சு பவர் வந்துருச்சு." 3 நாளா கொஞ்சம் தூங்கிட்டு இருந்தாங்க. மறுபடியும் கிளப்பிட்டாங்க எல்லை பகுதியில. மறுபடியும் சுட்டு தள்ளிட்டு இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவலா சொல்ல முடியும். எப்பவுமே எனக்கு ராய்ட்டர்ஸ் மீது கொஞ்சம் டிஸ்டன்ஸே நான் மெயின்டெயின் பண்ணுவேன். அதுக்கான காரணங்கள் என்னன்றத உங்களுக்கு நான் சப்மிட் பண்ண விரும்புறேன் நானு. ராய்ட்டர்ஸ் பத்திரிக்கை வந்து இப்போ கூட ஒரு சில வன்மத்த வந்து கக்கியிருந்தாங்க இந்தியா மீது. அவங்க மட்டும் இல்ல, அல் ஜஸீரா கூட கக்கியிருந்தாங்க. பிப்ரவரி 6, 2026ல அங்க லாகூர்ல வந்து பட்டம் விடுறாங்க. அந்த பட்டம் விடுறது வந்து அப்படியே ஒரு விக்டரி கிரைஸாம். அந்த மக்கள் வந்து ஒரு லாங் பேனுக்கு அப்புறம் ஒரு ஃபெஸ்டிவல் சீசனா கொண்டாடி தள்ளிட்டு இருக்காங்கன்ற சொல்றாங்க. பாகிஸ்தான்னா பெருமையா பேசுறாரு. அதே நம்ப வந்து 15 ஜனவரி 2026ல நம்ப வந்து பட்டமிட்டு அகமதாபாத்ல ஃபெஸ்டிவல்ல வந்து என்ன போட்டிருந்தாங்கன்னா, பேர்ட்ஸ் வந்து இன்ஜூர்ட் ஆகுது. இந்த பட்டம் வர்றதுனால பேர்ட்ஸ் எல்லாம் இன்ஜூர் ஆகுது. இயற்கைக்கு வந்து இது பெரிய தொந்தரவா இருக்குன்றாங்க. அங்கன்னா அப்படியே கண்ணீர் வடிக்கிறாங்க. லாங் செலிப்ரேஷனு. நம்மளுதுன்னா எப்படி எழுதுறாங்கன்னு பாருங்க. ஏன்னா இங்க என்ன போட்டிருக்காங்க பாருங்க. இன்னும் 22 மணி நேரத்துக்கு முன்பு கிச்சன்ஸ் அக்ராஸ் இந்தியா டிச் ஹாட் ஃபுட் டியூ டு குக்கிங் கேஸ் ஷார்ட்டேஜ் அப்படின்னு போட்டு ரொம்ப ஒரு பெருமையாக போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே கம்யூனிட்டி நோட்டே வந்தது. எல்லா இடத்துலையும் இல்லை, அது ஓரளவுக்கு வந்து சரி செஞ்சுட்டு கொடுத்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருந்தாங்க. அதாவது முழுமையாக வந்து கேஸ் தட்டுப்பாடா அப்படின்னா 80% ஓரளவுக்கு எல்லா வீட்லேயும் இருக்குங்க. அது 20% வந்து சிட்டியில் இருக்கக்கூடிய நகரங்களில் அதுவும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கி கூட ஒரு சில செய்திகள்லாம் பார்த்தேன். நிறைய குடோன்கள் மூலிமா அடுக்கி வச்சுட்டு எல்லாம் சைடில் விற்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க எல்லாமே. அதெல்லாம் இன்றைக்கி கூட தமிழ்நாட்டில் கூட 700க்கு மேலே ஒரே குடோனில் பிடிச்சாங்க. அதுவும் மற்ற ஸ்டேட்லாம் வந்து கொஞ்சம் அதிகமாக பிடிக்கிறாங்கன்ற மாதிரி வந்து கேள்விப்பட்டேன். இன்னும் 2-3 நாளில் சரி செஞ்சுருவாங்கன்றாங்க. அதுக்குள்ளே வந்து உடனே அல் ஜஸீரா ஓடி வந்து 50 பில்லியனுக்கு மேலே ரெமிட்டன்ஸ் வந்து இதுக்கப்புறம் இந்தியாவுக்கு வராது, ரொம்ப பெரிய அளவுக்கு மாட்டிக்கிட்டாங்க. அதுவும் இல்லாமல் ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸ் வந்து ஒரு சில அரசியல் நிலைப்பாடில் வந்து லாக் ஆகிடுச்சு, அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அந்த 50 பில்லியன் ரெமிட்டன்ஸ் வந்து இந்தியாவுக்கும் வராமல் இருக்கிறது வந்து நீங்கள் எப்படி சொல்கிறாங்கன்னா, அரபு நாடுகளில் அந்த அளவுக்கு நம்ம மக்கள் வேலை செய்கிறாங்க, எல்லாருமே இந்தியாவுக்கு திரும்பி வராங்கன்னும் போது பெருசாக லாக் ஆகிறாங்கன்னா, அப்போ இந்தியாவுக்கு மட்டும்தான் லாஸு. அதாவது அவங்க வேலை செஞ்சு திருப்பி அனுப்புகிற பணம். அங்கே அரபு நாடுகள்லாம் அப்படி குழுக்குன்னு சந்தோஷமாகறாங்களே, போடுங்களே வெடியே, டெய்லியும் நம்ம செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்கலான்ற மாதிரி அவங்க எல்லாம் ஏதோ லாபத்தில் திளைக்கிற மாதிரியும், இந்தியா மட்டும் ஏதோ மாட்டிக்கிட்ட மாதிரியும் வந்து போட்டிருக்காங்க. இதெல்லாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. சரி, அவங்கவுங்க ஊடக பணிகளை அந்தந்த நேரத்தில் அந்த வெஞ்சன்ஸை வந்து தீர்த்துக்குவாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும் நம்ம. இதில் பெரிய விஷயம் என்னென்னா, அங்கே ஈரான், அமெரிக்கா இந்த யுத்தத்தில் பெரிய மாற்றம் என்னென்னா சூடான். சூடானுடைய இராணுவத்துக்கும் யுஏஇனுடைய பேக்கட் ஃபோர்ஸ் அதுக்கு வந்து ஐஆர்ஜிசியும் பெரிய அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க சூடான் மிலிட்ரிக்கு எதிராக இருக்கிறது. ஏன்னா அங்கே முஸ்லீம் பிரதர்ஹுட்னு சொல்லிட்டு ஒரு பெரிய முஸ்லீம் இயக்கம் வந்து அதுக்கு பயங்கரமாக உதவி செஞ்சுட்டு இருக்காங்க ஆப்போசிட்டுக்கு. இப்போ ஆயுதங்கள் இல்லை பாஸ், யுஏஇ அடி மேலே அடி மீட்க முடியல. ஏன்னா ஐஆர்ஜிசியை யுஏ அடின்னு அடிச்சிட்டு இருக்கிறாங்க. அவங்க என்ன பண்ணுறதே தெரியல. இங்கேருந்து ஆயுதங்கள் வராதனால கடந்த 2-3 நாட்களாக சூடானுடைய ஆர்மி பெரிய அளவுக்கு வந்து அடுத்தடுத்த கிராமங்களை பிடித்து முன்னேறி கொண்டிருக்கிறார்கள் என்பதும் ஒரு கூடுதல் தகவல். சமீப காலமாக அந்த முஸ்லீம் பிரதருடைய இயக்கத்தின் மீது பொருளாதார தடைகளை வேறு விதித்தாங்க இல்லையா, இங்கே யூகேனுடைய பாராளுமன்றத்தில் விதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னொரு 2 எகிப்து, லெபனான், ஜோர்டன் பிரான்ச்சில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பிரதர்ஹுட் வந்து ஃபாரின் டெரரிஸ்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே யூஎஸ் கவர்மெண்ட் வந்து அஃபீஷியல் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இன்னும் ஐரோப்பாவில் ஒரு சில நாடுகள் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. மார்க்கோ ரூபியோ வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணிருக்கிறார். இது எல்லாம் காரணம். அது இல்லாமல் இப்போ ஆயுதங்கள் அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை இப்போ மண்டே விசிட்டு இருக்கிறாங்களே, எங்கே கொடுக்க போகிறாங்க? அதனால் பாருங்கள், எங்கேயோ யுத்தம் நடந்தால் ஏதோ ஒரு மூலையில் நன்மை நடக்கிறது. அதனால் சூடானுடைய இராணுவம் வந்து நன்றி ஐயா, இன்னும் கொஞ்ச நாள் கொஞ்சம் யுத்தத்தை தொடங்கினீங்கன்னா கொஞ்சம் நாட்டை நான் பிடிச்சிக்குவேன் அப்படின்ற மாதிரியான சூழ்நிலை இங்கே நிகழ்ந்து கொண்டு இருக்கிறதுன்றது கூடுதல் தகவல். இன்னொரு சம்பவம் பார்த்தோம் அப்படின்னா கியூபாவை பொறுத்த வரைக்கும் சீனா அவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ அங்கே அதாவது சோலார் பேனல்லாம் இருக்குல்ல, சோலார் பேனலில் ஒரு 30%க்கு மேலே சீனா இன்வெஸ்ட்மெண்ட்டு கியூபா ஃபுல்லாக பார்த்துக்கிறாங்க. இப்போ ரஷ்யா கூட பெரிய அளவுக்கான இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணாங்க. ஆனால் திடீர்னு ட்ரம்ப் அவர்கள் ஒரு வார்த்தை சொல்கிறாரு, எனக்கு அடுத்த டார்கெட் வந்து கியூபாவா அப்படின்னு சொல்லும்போது கியூபா கொஞ்சம் நாளாக யோசனை பண்ணாங்க. மார்க்கோ ரூபியோ வந்து பேச்சுவார்த்தை நடத்த ஆரம்பித்தாங்க. பொடேன்னு கியூபா ஓகே டீல், எங்கே சைன் பண்ணுமோ சொல்லுங்கள், பேச்சுவார்த்தை நடத்திக்கலாம், இனி அமெரிக்கா என்ன சொல்கிறீங்களோ அதை நாங்கள் எல்லாமே செயல்படுத்த தயாராக இருக்குன்றாங்க. அதில் கியூபா அந்த இடத்துல ரியலைஸ் பண்ணியிருப்பாங்க, சரி ஈரான்கிட்ட அந்த அளவுக்கு பேக் சோர்ஸ் இருக்குது, ஆயுதங்கள் இருக்குது, அவங்க தாங்குறாங்க,
ஏன்னா ஈரானுக்கு பின்னாடி எத்தனை நாடுகள் வந்து நின்றாங்க, யாரும் கேட்கல. நாளைக்கு நம்மள அடித்தாலும் இதே நிலமை தான். நம்ம எல்லாத்தையும் இழந்து நிற்கிறத விட சாதுரியமாக கொஞ்சம் போயிடலாமேன்ற ஒரு எண்ணத்துக்கு இந்த இடத்துல கியூபா வந்திருக்கும்னு நினைக்கிறேன் நான். அதெல்லாம் வெனிசுலாவோட சூழ்நிலையும் பார்த்துருப்பாங்க. இன்றைக்கி வெனிசுலா வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த கோல்டு மைனிங், இன்னும் ரேர் எர்த் மைனிங் எல்லாமே அமெரிக்கா கிட்ட கூப்பிட்டு அமெரிக்க நிறுவனங்களுக்கு விட்டுட்டாங்க, டீல் விட்டாங்க. நீங்கள் வாங்க எங்கேனாலும் ரேர் எர்த் எலிமெண்ட்டு தோண்டி எடுத்துக்கோங்க, எங்களுக்கு கொஞ்சம் பார்த்து அப்படி ஏதாவது கமிஷன் மட்டும் அப்படி இப்படின்னு கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கன்னு சொல்லிட்டு வெனிசுலா வழி வந்துட்டாங்க. ஃபுல் மூடுக்கு வந்துட்டாங்க. இப்போ வெனிசுலாலாம் இன்றைக்கி ஹாப்பியாக இருக்கிறாங்க மக்கள். அது இல்லாமல் கரெக்டாக பாருங்கள், வெனிசுலாவுக்கு தடை இல்லை. க்ரூட் ஆயில் $100 விற்கிது. ஒரே ஒரு 4-6 மாதத்தில் அவங்களோட மாற்றங்கள் மட்டும் பாருங்கள் வெனிசுலாவில், இந்த தடைகள்லாம் நீக்கினதுக்கப்புறம். அதனால் உணர்ந்த கியூபாவும் ஏற்கனவே வெனிசுலா கிட்டேருந்து ஆயில் வரல, சுற்றியும் அமெரிக்கா தடை வச்சுட்டாங்க. அங்கே மக்கள் வர புரட்சி வர கியூபாவுக்குள்ளாரே ஆளுகின்ற அரசாங்கத்தின் மீது புரட்சி. யாருக்காக நம்ம கஷ்டப்படுறோம்? இந்த மக்கள் நல்லா இருக்குன்றதுக்காக கஷ்டப்படுறோம். என்றைக்கு நம்மளை எதிர்த்து போராட்டம் பண்ணி எனக்கு என்ன பண்ணுவே தெரியாது, நாங்கள் நல்லா இருக்கிறது ஏதோ ஒரு வழி பண்ணுங்கன்னு வரும்போது நான் ஏன் சும்மா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு கியூபாவோட அதிபர் இந்த முடிவுக்கு வந்துட்டார். சரி போங்க மக்களே, சந்தோஷமாக போங்க. நீங்கள் அமெரிக்கா பின்னாடி போகணும்னு நினைக்கிறீங்க, அதில் எனக்கு எந்த மாற்று கருத்து இல்லை. வாங்க அமெரிக்கா வந்து என்னென்ன பண்ணுமோ பண்ணிக்கோங்க, வாங்க உங்களுக்கு சமர்ப்பணன்ற மாதிரி தான் கிட்டத்தட்ட அந்த கண்டிஷனுக்கு வந்துட்டாங்க கியூபாவில் இருக்கக்கூடிய சூழ்நிலை. இந்த சூழ்நிலையாக பார்த்தா பிரேசிலினுடைய பிரசிடென்ட் லூலா டா சில்வா அவர்கள் வந்து நம்ம வந்து ஒரு பீஸ்ஃபுல் ரீஜனில் இருக்கோம், நம்மக்கிட்ட நோ நியூக்ஸ், ட்ரோன் வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் தான் பயன்படுத்துகிறோம், ஆனால் நம்ம இப்படியே இருந்துடக்கூடாது, ஏன்னா நம்ம பலவீனமாக ஆக ஒரு நாடு நம்மளை இன்வெர்ட் பண்ணிப்பாங்க, அதனால் இதுக்கப்புறம் நம்ம டிஃபென்ஸுக்காக ப்ரிப்பேர் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. சரி ரைட்டு தான், இனிமேட்டு எல்லா நாடுகளும் அப்படி தான். ஈவன் ஏன் கியூபா கூட பாருங்களேன், கியூபா வந்து இந்த ஆர்டிக் டிஃபென்ஸை வந்து நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம், இனியும் நாங்கள் அமெரிக்காவை நம்பி இல்லை அப்படின்ற போதெல்லாம் நம்ம பார்க்க முடியுது. இந்த அளவுக்கு அமெரிக்காவை பயங்கரமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. திடீர்னு இன்றைக்கி காலையிலேருந்து நியூயார்க் டைம்ஸும் சரி, இன்றைக்கி அப்புறம் CNN பத்திரிகையும் வந்து அமெரிக்கா கிளிகள்னு கிழிச்சிட்டு இருக்காங்க. அமெரிக்கா மிஸ்கால்குலேட் பண்ணிட்டாங்க, இந்த ஹார்முஸ் நீரிணையை வந்து தப்பாக நினச்சிட்டாங்க, முழுக்க ரஷ்யாவுடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது, அதனால் அது கிட்டத்தட்ட தோல்வி மாபெரும் தோல்வி, அடி வாங்கிட்டு இருக்கு, அழுந்துட்டு இருக்குன்ற மாதிரிலாம் எழுத ஆரம்பித்தோடனே அவங்க என்னலே சொல்கிறேன், யாராலே பார்த்து பேசுகிறன்ற மாதிரி அவர் அதை குறிப்பிட்டு ட்வீட் போட்டிருக்காங்க. ஒரு கூடுதல் தகவலாக சொல்ல முடியும். இந்த சூழ்நிலையில் அமெரிக்காவுடைய முன்னாள் ரிட்டையர்டு மரைனில் வேலை செஞ்சவர், அவர் நிறைய கன்னி வெடிகளை வந்து ஈரான் போட்டாங்க, அதை நீ அமெரிக்கா கிளியர் பண்ணி கொடுத்தாதான், இல்லைனா உலகம் வந்து மோசமான ஒரு சூழ்நிலைக்கு போயிடும், அதனால் கொஞ்சம் கிளியர் பண்ணுங்கன்ற மாதிரி ரெக்வஸ்ட் வச்சுருக்காங்க. அதில் இந்தியாவுடைய கப்பல் 28 ஃப்ளாக்டு வெசல்ஸ் வந்து திடீர்னு ஈரான் அனுமதித்ததாக தகவல்கள் ஊடகங்கள் சொல்கிறாங்க. எனக்கு என்னமே அந்த நம்பிக்கை தன்மை இல்லை, பார்க்கலாம் வந்துட்டுருக்குன்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. நம்ம யாரையும் நம்ம டீக்ரேட் பண்ணக்கூடாதுல்ல, மேபி விட்டுருக்கலாம், பெரிய அளவுக்கான பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு, இல்லை கொஞ்சம் பக்குன்னு தான் இருக்கும் எல்லா கப்பல்களுக்கும். ஏன்னா இப்போ நார்மலாகவே இப்போ வந்து இன்சூரன்ஸ் கிடையாதுங்க போர் சூழலில் வந்து. இப்போ அந்த தாய் கப்பல் ஒன்று நம்ம குஜராத்துக்கு வர வேண்டியது அடிச்சிட்டாங்க இல்லையா, அதுவுமே இன்சூரன்ஸ் இல்லை, அவுட்டு, ஃபுல் லாஸ் இப்போ அந்த ஓனருக்கு. இப்போ வரக்கூடிய கப்பல் எல்லாமே வந்து இண்டிவிஜுவல் ரிஸ்கோடு தான் வருவாங்க. நிறைய பேர் வந்து விளையாட்டு வாக்கில் சொல்லுவாங்க, ஏன்னா கப்பலாக கவுந்து போச்சு, இப்படி தலைமையில் துண்டு போட்டு உட்காந்துருக்கணுங்களா, அந்த சூழ்நிலை தான். கப்பல் பொறுத்த வரைக்கும் வந்தால் தான் போனதான்ற மாதிரி தான், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை அது எல்லாமே. அதனால் அப்படியே நெக்கில் உட்காந்துருக்குறாங்க. ஆனால் பாவம் யூகேவுடைய ஃபாரின் செக்ரட்டரி எவட்டி கூப்பர் அவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம், இந்த உலக மக்களை இந்த அளவுக்கு தள்ளாடுறதுக்கு காரணம் வந்து ஈரான் வந்து ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை தனது கட்டுக்குள்ளே கொண்டு வந்துட்டாங்க. அதே மாதிரி ரஷ்யான்றாங்க. இல்லை நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ ஈரான் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் பகுதியை கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்திருக்காங்கன்னா அவங்கள அடிச்சிருக்காங்க, அதை நீங்கள் கிளியர் பண்ணிக்கோங்க, அது இப்போ கூட சூழ்நிலை. சரி நீ ஈரானை சொல்கிறீங்கனால ரஷ்யா எப்படி இந்த இடத்துல அவங்க கொடுக்குறதாலும் சொல்கிறாங்க, அவங்க என்ன பெருசாக இந்த ஆயில் ஷிப்பிங் வந்து தடுத்துட்டாங்கன்னு எனக்கு தெரியல. நீங்கள் தானே அடுத்தடுத்த தடைகளை போட்டு பிடிக்க வச்சுருக்கீங்க, நீங்கள் தானே பொருளாதார தடைகளை போட்டு முடிக்க வச்சுருக்கீங்க. இன்றைக்கி கூட அமெரிக்கா வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க, பொருளாதார தடையை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அதே யூகே நாங்கள் பண்ண முடியாதுன்றாங்க, நாங்கள் விட மாட்டோன்றாங்க. எல்லாம் பண்ணுறதெல்லாம் இவங்க பண்ணிவிட்டு ஓடி வந்து இன்றைக்கி உலகத்தில் ஆயில் விளையாட்டுறதுக்கு காரணம் வந்து 2 நாடுகள் வந்து ரஷ்யாவும் ஈரானும் இந்த அளவுக்கு பண்ணுறாங்க, அக்யூஸ் பண்ணுறாங்க. ஒரு தீவிரவாதத்துக்கு இணையான செயல்களை செய்கிறாங்கன்ற மாதிரி முடியல பாஸ். இல்லை நாட்டாமத்தனத்துக்கு ஒரு ஓவராக இல்லையான்ற மாதிரியான ஒரு பார்வை. பட் இந்த ஒரு ஸ்பீச்சை நான் உங்ககிட்ட வந்து சப்மிட் பண்ணுறேன். அது இல்லாமல் இப்போ ஐரோப்பா நாடுகளை பொறுத்த வரைக்கும் நம்ம தெளிவாக சொல்ல வேண்டியது என்னென்னா, அவங்க என்ன தான் அவங்க இல்லை, நான் வந்து அமெரிக்கா கூட பேச்சு கேட்க முடியாது, நாங்கள் வந்து ஈரான் யுத்தத்தில் கலந்துக்கல அப்படின்னா கூட யூகே தனது நிலைகளை கொடுத்துட்டாங்க. அங்கேருந்து தான் அமெரிக்காவுடைய B2 ஸ்ட்ராட்டஜிக் பாம்பர்ஸ்லாம் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. ரொமானியாவும் கிட்டத்தட்ட ஒத்துக்கிட்டாங்க, ஆல்மோஸ்ட் தெரியுது.
ஃப்ரான்ஸுமே வந்து தனது போர்க்கப்பல்களை வந்து அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க அங்கே வந்து காப்பாற்றுவதற்காக தான். மீதி வேறு என்னங்க இருக்குது? ஜெர்மனி மட்டும் எப்பவுமே ஃப்ரைட் ரைஸ் கொஞ்சம் வித்தியாசமான ஆள் தான். எப்பவுமே ஊரே ஒரு பக்கம் போனால் அவர் கொஞ்சம் எதிர்த்து நின்று பேசுவார். அவர் ஆனால் ஆளுக்கு முன்னே போய் கொண்டு போய் ஏதாவது ஒரு உதவி செய்வார். ஆனால் இப்போதைக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஈரான் யுத்தத்துக்கும் நம்மளுக்கும் நகிஹே குச் கத்தி ஹே அப்படின்னு இருக்கிறாரு. எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் எதுவுமே அலோவ் பண்ண மாட்டேன்றாரு. பார்க்கலாம் இன்னும் 2-3 நாளில் கம்மு தரிசனம் வந்து விழுவார். ஏன்னா இன்னைக்கு காலையில் அதுக்கான அறிகுறிகள் லைட்டாக தென்படுகிறது. இவங்க ஈரான்லேருந்து எப்போ துருக்கியில் நோக்கி ஒரு பாலிஸ்டிக் ஏவுகணைகள் கிட்டத்தட்ட கிளம்பிச்சோ, இன்னும் அதுக்கான தகவல்கள் எதுவும் இல்லாத கப் சிப்புன்னு இருக்கிறாங்க. இந்த மாதிரியான சமாச்சாரங்கள்லாம் இனி ஈரான் வந்து நேட்டோ நிலைகளை ஏதாவது ஒரு சம்திங் அடிக்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய தென்படுகிறது. பெரும்பாலும் இப்போ அரபு நாடுகள் இருக்கக்கூடிய அந்த நிலைகளை அமெரிக்கா பயன்படுத்துறதில்ல. இப்போ தாக்குதல் மட்டும் தான் இடைமறித்து இதை அடிச்சிட்ருக்காங்க. வருகின்ற போர் விமானங்கள் தாக்குதல் எல்லாமே வந்து 2 ஆங்கிளில் பார்த்துடலாம். ஒன்று இஸ்ரேல்லேருந்து நேராக அங்கே ஈராக்குடைய எல்லை பகுதியிலேருந்து தாக்கல் நடத்துகிறாங்க. அப்படி இல்லைனா அமெரிக்காவிலேருந்து வந்து தாக்கல் நடத்துகிறாங்க. இப்போ அடுத்து ரொமானியாவிலேருந்து தாக்கல் நடத்த போகிறாங்க. இந்த மாதிரியான சூழ்நிலை தான் இருக்குது. அப்படி இல்லைனா போர்க்கப்பல்லேருந்து தாக்கல் நடத்திட்டு இருக்காங்க. இது வரைக்கும் அந்த நிலைகள் இருந்து பயன்படுத்தவே கிடையாது. அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய நிலைகள் இருந்து அமெரிக்கா ஒரு போர் விமானத்தை கூட தாக்கல் நடத்துறதுக்கு பயன்படுத்தலை இன்ன வரைக்குமே. அது கூடுதல் சொல்ல முடியும். பார்க்கலாம் இனி நடக்கின்ற நிகழ்வுகள் என்ன நடக்க போகிறது தெரியல. பட் அமைதி பேச்சுவார்த்தை கிட்டத்தட்ட நெருங்கிடுச்சு. ஆனால் ஐரோப்பா தான் வந்து அமைதி விரும்பல. புடின் அவர்கள் வந்து அக்யூஸ் பண்ணுறாரு ஐரோப்பாவை. இந்த மாதிரியான ஒரு மோசமான தருணங்கள் நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. ஐரோப்பா எப்பாடுபட்டாவது இந்த போர் நிறுத்தம் வந்துவிடக்கூடாது என்பதில் ரொம்ப குறியாக இருக்கிறாங்க. நேற்று கூட ஸ்ட்ரோம் ஷேடோ வந்து யூகே வலுக்கட்டாயமாக கொடுத்து அடிக்க வச்சுருக்காங்க. எங்கள் இராணுவ மிலிட்ரி நிலைகளே அடிச்சிருக்காங்க. பல பேர் உயிரிழந்திருக்கிறாங்க அப்படின்னு அக்யூஸ் பண்ணுறாங்க. யூகே ஓடி வந்து நாங்கள் ஏற்கனவே கொடுத்தது தான் போர் நியதிகளில் ஒன்று இருக்குதுன்னு சொல்கிறாங்க. இப்போ யூகேவுக்கும் ரஷ்யாவுக்கும் பெரிய அளவுக்கு முட்டிட்டு நிற்கிது. இப்போ ஏன்னா முந்தா நேற்று ஸ்ட்ரோம் ஷேடோ மூலிமா ரஷ்யானுடைய ஒரு பிளான்ட்டை வந்து ஒன்று அடிச்சிட்டாங்க. அந்த அடித்ததுக்கு அங்கே மட்டும் இல்லை, ஐரோப்பா நாடுகளில் இன்னொரு விஷயம் என்னென்னா, ஜெலன்ஸ்கியோ பொறுத்த வரைக்கும் இவர் விக்டர் ஓர்பன் அவருடைய ஃபேமிலியை வந்து ஆல்மோஸ்ட் டெரரிஸ்ன்ற மாதிரி சொல்கிறாரு. டெரரிஸ்ட் ஓர்பன் ஃபேமிலி தீவிரவாத செயல்களில் தொடர்ந்து ஈடுபட்டு இருக்கிறார் நம்ம நாட்டுக்குள்ளன்ற மாதிரிலாம் ஒரு வார்த்தை. அதாவது ஒரு சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, அந்த வயசுக்கு மீறின வார்த்தை ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக பேசாமல் அப்படியே தான்தான்ற மாதிரி பேசுகிற மாதிரி இந்த இடத்துல தோணுச்சு எனக்கு. ஜெலன்ஸ்கி பேசுனது யாராக இருந்தாலும் ஒரு தலைவருக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கணும். நம்ம பேசுகிறோன்னா நம்ம ஏதோ ஜாலிக்காக பேசுகிறோம். அப்படியே எனக்கே ஒரு தலைமை பொறுப்பு கொடுத்தா நான் அது மாதிரி பேசுவேன்னா பேச மாட்டேன். இப்போ ஏதோ நம்ம சின்ன பையனாக இருக்கும்போது அது சைடுக்கு எப்படி சொல்லிட்டேன் பாருங்க. இப்போ நம்ம யாரும் நம்மளை கண்டுக்கிறதுனால இது பேசிகிட்டு இருக்கிறோம். நம்ம இதே வளர பேசுவோனா அப்படின்றது எனக்கே டவுட்டாக தான் இருக்குது. பட் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து விக்டர் ஓர்பனை பார்த்து அவர் பெல்லி தான் வளர்த்துறாரு, இராணுவத்தை வளர்த்தலன்ற ஒரு வார்த்தைகள். அப்புறம் அவர்லாம் ஒரு ஆளே இல்லை அப்படின்னு சொல்கிறது. இப்போ அவர் தீவிரவாதி அவர்லாம் என்னன்ற மாதிரியான அவர்லாம் அவங்க நாட்டு அதிபர்னு சொல்கிறது வெக்கப்படுறன்ற மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து ஐரோப்பா அவங்களுக்கு உதவி பண்ணிகிட்டு இருக்காங்க. அது ஜெலன்ஸ்கியினுடைய தலகணம் கொஞ்சம் ஏறி இருக்கான்ற இன்னொரு ஆங்கிளில் பார்க்கலாம். ஏன்னா இப்போ ஆயுத உதவிகள் வேறு பெரிய அளவுக்கு ஐரோப்பாவில் அங்கே அரபு நாடு ரசிகர் ஆகிட்டார். இன்றைக்கி போயிட்டு ஃப்ரான்ஸில் போயிட்டு காலடி வைத்திருக்கிறாரு. அங்கே போயிட்டு ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்கன் அவர்கள்கிட்ட இனி ரஷ்யாவுக்கு என்ன விதமான ப்ரெஷர் கொடுக்கலாம், நம்ம ப்ரெஷர் கொடுத்தே ஆகணுன்றக்காக உட்காந்து நீங்கள் சாப்பாடு செஞ்சு ப்ரெஷர் குக்கரில் வர விசில் வச்சு தான் ப்ரெஷர் கொடுக்க முடியும், வேறு ஒன்றும் பண்ண முடியாதுக்கப்புறம் இருக்கிற சூழ்நிலையில் இன்னும் அங்கேயும் நீங்கள் ப்ரெஷர் கொடுத்தீங்கன்னா, தடைகளை போட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை உக்ரைனுக்கே என்ன பண்ணுவீங்க நீங்கள்? பார்க்கலாம் எவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறீங்களோ பார்க்கலாம். ஏன்னா இன்றைக்கி பொருளாதார தடையை நீக்கினதுக்கப்புறம் சவாலாகவே எடுத்துக்கலாம். அங்கே ஒரே குஷி மோடில் இருக்கிறாங்க. ரஷ்யாவில் வந்து வெடியிலே பட்டாசுன்ற அளவுக்கு குஷி மோடில் இருக்கிறாங்க. பட் இங்கே ஓடி வந்து ஃப்ரான்ஸ் அதிபர் மேக்ரன் அப்புறம் நேற்று F-16 போர் விமானத்தை கிட்டத்தட்ட பைலட் வந்து ட்ரைனிங் முடிச்சிட்டாங்க ரொமானியாவில். ஆல்மோஸ்ட் அங்கேருந்து கிளம்ப போகுது. இப்போ அவ்வளோதான், அது களத்தில் இறக்க போகிறோன்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க. அதனால் அங்கே வேறு பயங்கர ஒரே பிஸி மோடில் இருக்கிறாங்க. இன்றைக்கி கூட அங்கே இது உக்ரைனுக்குள்ளே பார்த்தோம்னா ஒரு மிலிட்ரி ஆஃபீஸர் ஒருத்தர் அவங்களுடைய ட்ரோனை வந்து ஆன்லைனில் விற்க ட்ரை பண்ணாராம் வேறு நாடுகளுக்கு. எப்படின்னு தெரியல, கண்டுபிடிச்சி தூக்கிட்டு இருக்கிறாங்க. இது மாதிரி வந்து நிறைய ஒரு குரூப்பே இல்லீகலாக வேலை செய்யுதுன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி திடீர்னு உக்ரைன் அக்யூஸ் பண்ணுறாங்க. எல்லை பகுதியில் திடீர்னு கடுமையான தாக்குதல்கள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஜாப்ரோசியா பகுதியில் இதுவரை இல்லாத தாக்குதல்ன்றாங்க. நேற்று உக்ரைன் வந்து பெருசாக ஒரு இடத்த குடஞ்சிட்டு உள்ளே போனாங்க. பட் ரவுண்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி கேள்விப்பட்டேன். நாளைக்கு உங்களுக்கு அது கொஞ்சம் நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் என்ன விவகாரம் பண்ணுறது. வீடியோ நிறைவு பகுதியில் அங்கே யுத்த களம் என்பதனால் அமெரிக்கா, ஈரான், இஸ்ராயல் யுத்த களம். அது இல்லாமல் இந்தியாவுக்கு வர வேண்டிய எண்ணெய் வளங்கள், குரூட் ஆயில் எதுவுமே வராதனால இன்றைக்கி கடுமையான வீழ்ச்சி.
92.45 வந்துருச்சு. க்ரூட் ஆயில்ன்ற பாருங்க இந்தியாவோட ரூபாய் மதிப்பு. க்ரூட் ஆயில் ஒரு பேரலுக்கு ஆல்மோஸ்ட் $100 வந்துடுச்சு. எவ்வளோ முயற்சி செஞ்சும் குறையிற மாதிரியே தெரியல. அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மூஸ் பகுதியை கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்தால் தான் அது தெரியும். பார்க்கலாம். இன்றைக்கி நைட்டு ஒரு கடுமையான இரவாக இருக்கும். வரும் வாரங்களில் மிக கடுமையான வாரங்களாக இருக்குன்ற மாதிரி வந்து அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு ட்விஸ்ட்டுமே அடங்கியிருக்கு. அமெரிக்கா இத்தனை நாள் பயன்படுத்திய தனது பழைய ஆயுதங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா ஏற்கனவே கொஞ்சம் எக்ஸ்பைரி கண்டிஷனில் இருக்கிறது எப்படி டிஸ்போஸ் பண்ணுறதுன்னு நினச்சாங்க. அது எல்லாமே பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இதுக்கப்புறம் இன்னும் புதிய ஆயுதங்கள் எடுக்க போகிறாங்க டெஸ்டிங்கிற மாதிரி சொல்கிறாங்க நண்பர்களே. அதனால் அதையும் நம்ம இன்றைய இரவு பதிவில் சுவாரஸ்யமாக பார்த்து விடலாம். தயாராக இருங்கள். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ரவிக்குமார் ஆர்கே சேனல். நன்றி, வணக்கம்.